அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் நஅமதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம் அம்மா பாத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாமிய வாழ்வின் 6வது அம்சம் கலிமாவை ஒப்புக்கொள்வதன் நோக்கம். இஸ்லாமிய சகோதரர்களே, இதற்கு முன்னால் 2 உரைகளில் உங்களுக்கு கலிமா தையிபாவின் பொருளை எடுத்து உரைத்திருக்கிறேன். அந்த கலிமாவை ஏற்றுக்கொள்வதால் என்ன பயன், அதன் முக்கியத்துவம் என்ன என்பது பற்றி இப்போது நான் விளக்கமாக பேச விரும்புகிறேன். ஒவ்வொரு பணிக்கும் ஓர் இலக்கு உண்டு. மனிதன் ஏதேனும் ஒரு நோக்கத்தை, பயனை மனதில் வைத்து கொண்டுதான் எந்த வேலையையும் செய்கிறான் என்று உங்களுக்கு தெரியும். நோக்கமும் பயனுமின்றி எந்த வேலையையும் அவன் செய்வதில்லை. நீங்கள் ஏன் தண்ணீர் குடிக்கிறீர்கள்? தாகத்தை தணித்து கொள்வதற்காகத்தான். தண்ணீர் குடிப்பதற்கு முன்னால் இருந்த அதே நிலை தண்ணீர் குடித்த பிறகும் இருந்தால் நீங்கள் நிச்சயமாக தண்ணீர் குடிக்க மாட்டீர்கள். காரணம், இது பயனில்லாத ஒரு செயலாகும். நீங்கள் ஏன் சாப்பிடுகிறீர்கள்? பசியை போக்குவதற்கும் உயிரோட்ட ஆற்றலை உருவாக்கிக் கொள்வதற்கும் தான். சாப்பிடுவதும் சாப்பிடாமல் இருப்பதும் ஒரே விளைவை கொடுத்தால் இது முற்றிலும் வீண் வேலை என்றுதான் நீங்கள் சொல்வீர்கள். நோயுற்றிருக்கும் போது ஏன் நீங்கள் மருந்து குடிக்கிறீர்கள்? நோய் நீங்கி நலம் பெற வேண்டும். நோயுற்றிருக்கும் போது ஏன் நீங்கள் மருந்து குடிக்கிறீர்கள்? நோய் நீங்கி நலம் பெற வேண்டும் என்பதற்கு. மருந்து குடித்த பிறகும் நோய் நீங்கவில்லை என்றால் இந்த மருந்தை குடிப்பது வீண் வேலை என்றுதான் நீங்கள் சொல்வீர்கள். நிலத்தில் ஏன் பாடுபடுகிறீர்கள்? கனிகளும் தானியமும் கிழங்குகளும் உற்பத்தியாவதற்கு. விதைத்த பிறகும் மண்ணிலிருந்து எதுவும் முளைக்கவில்லை என்றால் உழுது விதைப்பது, நீர் பாய்ச்சுவது ஆகிய செயல்களில் நீங்கள் இப்படி சிரமம் எடுத்துக்கொள்ள மாட்டீர்கள். மொத்தத்தில் உலகில் நீங்கள் செய்கின்ற பணிகள் ஒவ்வொன்றிலும் ஏதேனும் ஒரு நோக்கம் நிச்சயம் இருக்கும். நோக்கம் நிறைவேறாத போது வேலை முறைப்படி செய்யப்படவில்லை என்றும் நீங்கள் சொல்கிறீர்கள். கலிமா முழங்குவதன் இலக்கு. இந்த விவரத்தை மனதில் வைத்துக்கொண்டு நான் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் கொடுத்து வாருங்கள். கலிமாவை ஏன் சொல்ல வேண்டும்? இதற்கு நீங்கள் முஸ்லிமுக்கும் நிராகரிப்பாளனுக்கும் இடையில் ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும் என்பதற்காகவே கலிமா சொல்லப்படுகிறது என்று பதில் கொடுப்பதை தவிர வேறு எந்த பதிலையும் உங்களால் கொடுக்க முடியாது. மாற்றம் ஏற்படுவதன் கருத்தென்ன என்று இப்போது நான் கேட்கிறேன். நிராகரிப்பாளனுக்கு 2 கண்கள் இருக்க முஸ்லிமுக்கு 4 கண்கள் வந்துட வேண்டும் என்பது கருத்தா? அல்லது நிராகரிப்பாளனுக்கு 1 தலை இருக்க முஸ்லிமுக்கு 2 தலைகள் இருக்க வேண்டும் என்று பொருளா? நீங்கள் சொல்வீர்கள், இதெல்லாம் கருத்தல்ல. நிராகரிப்பாளனுடைய முடிவுக்கும் முஸ்லிமுடைய முடிவுக்கும் இடையில் வேற்றுமை ஏற்பட வேண்டும் என்பதே கருத்து. நிராகரிப்பாளனின் முடிவு இது. அவன் மறுமையில் இறைவனின் பேரன்பிலிருந்து ஒதுக்கி தள்ளப்படுவான். இதனால் தோல்வியையும் ஏமாற்றத்தையும் அவன் அடைவான். முஸ்லிமுடைய முடிவு இது. அவனுக்கு மறுமையில் இறைவனின் பேரன்பு கிடைக்கும். இதனால் அவன் வெற்றியும் மன நிறைவும் அடைவான். மறுமையின் தோல்வியும் வெற்றியும். நீங்கள் கொடுக்கின்ற இந்த விடை முற்றிலும் முற்றிலும் சரியானது என்று நான் சொல்கிறேன். எனக்கு தெளிவுபடுத்துங்கள். மறுமை என்றால் என்ன? அங்கு
தோல்வியும் ஏமாற்றமும் அடைவது என்றால் என்ன? அங்கு வெற்றியும் பெருவாழ்வும் அடைவது என்றால் என்ன பொருள்? இதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இந்த கேள்விக்கு பதில் கொடுக்க வேண்டிய தேவை உங்களுக்கு கிடையாது. காரணம், இதற்கு ஆரம்பத்திலேயே பதில் கொடுக்கப்பட்டுவிட்டது. அத்துன்யா மஸ்ரஅத்துல் ஆஹிரா, அதாவது இம்மையும் மறுமையும் தனித்தனியான இரண்டு அமைப்புகள் அல்ல, ஒரே தொடர்பானவைதான். அதன் ஆரம்பம் இம்மையாகவும் முடிவு மறுமையாகவும் இருக்கிறது. வயலுக்கும் அறுவடைக்கும் என்ன தொடர்பு இருக்கிறதோ அதே தொடர்புதான் இம்மைக்கும் மறுமைக்கும் இருக்கிறது. நீங்கள் நிலத்தை உழுகிறீர்கள், அப்புறம் விதைக்கின்றீர்கள், பின்னர் நீர் பாய்ச்சுகின்றீர்கள். இதற்கு பிறகு நிலத்தை பாதுகாக்கின்றீர்கள். அறுவடை வந்துவிடுகிறது. நீங்கள் ஆண்டு முழுவதும் சுவையோடு சாப்பிட்டு கொண்டே இருக்கிறீர்கள். நிலத்தில் எதை விதைத்தீர்களோ அதுதான் அறுவடையில் கிடைக்கும். கோதுமையை விதைத்தால் கோதுமை உற்பத்தியாகும். முள்ளை விதைத்தால் முள்தான் உற்பத்தியாகும். எதையும் விதைக்கவில்லை என்றால் எதுவும் உற்பத்தியாகாது. உழுவது, விதைப்பது, நீர் பாய்ச்சுவது, நிலத்தை பாதுகாப்பது ஆகிய வேலைகளில் நீங்கள் செய்த தவறுகள், குறைகள் ஆகியவற்றின் கெட்ட விளைவு அறுவடையின் போதுதான் வெளியாகும். இந்த வேலைகள் அனைத்தையும் நீங்கள் நல்லவிதமாய் செய்திருக்கின்றீர்கள் என்றால் அவற்றின் பயனையும் அறுவடையின் போது நீங்கள் பார்ப்பீர்கள். இம்மை மறுமையின் நிலை முற்றிலும் இத்தகையதுதான். இம்மை என்பது ஒரு விளைநிலம். அந்த நிலத்திற்கு மனிதன் அனுப்பப்பட்டிருக்கிறான். அவன் தனது உழைப்பினாலும் முயற்சியினாலும் தனக்கான அறுவடையை தயார் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. இந்த வேலைக்காக அவனுக்கு பிறப்பு முதல் இறப்பு வரை அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அவகாசத்தில் எந்த விதமான வேளாண்மை செய்தானோ அவ்விதமான வேளாண்மையைத்தான் மரணத்துக்கு பிந்திய இரண்டாவது வாழ்வில் அவன் அறுவடை செய்வான். தான் செய்யும் அறுவடையை வைத்து அவன் மறுமையில் வாழ்வான். ஒருவன் வாழ்நாள் முழுவதும் உலக நிலத்தில் நல்ல வித்துக்களை விதைத்திருக்கிறான் என்றால், அவற்றுக்கு நன்றாக நீர் பாய்ச்சிருக்கிறான், அவற்றை சிறப்பாக பாதுகாத்திருக்கிறான் என்றால், மறுமையில் அவன் காலடி எடுத்து வைத்ததும் தன் உழைப்பின் பலனை பச்சை பசேல் என்று செழித்து வளர்ந்த ஒரு சோலையை பார்ப்பான். அந்த இரண்டாம் வாழ்வில் வேறு எந்த சிரமத்தையும் அனுபவிக்க வேண்டிய தேவை அவனுக்கு ஏற்படாது. உலகில் வாழ்நாள் முழுவதும் சிரமப்பட்டு உருவாக்கிய தோட்டத்தின் கனிகளை மறுமையில் அவன் சுவைத்து இன்பமாக வாழ்வான். இதற்கு பெயர்தான் சுவர்க்கம். மறுமையில் வெற்றியடைவது என்றால் இதுதான் கருத்து. இதற்கு மாறாக ஒருவன் வாழ்நாள் முழுவதும் முட்களையும் கசப்பும் சுவையின்மையும் நச்சுத்தன்மையும் கொண்ட வித்துக்களையும் உலகில் விதைத்து கொண்டிருக்கிறான் என்றால் அவனுக்கு மறுமையில் இப்படிப்பட்ட அறுவடையே தயாராயிருக்கும். அத்துடன் தனது முட்டாள்தனத்துக்கு ஈடுகட்டிக் கொள்வதற்கும் மோசமான அந்த அறுவடையை எரித்துவிட்டு நல்ல அறுவடையை உற்பத்தி செய்து கொள்வதற்கும் அந்த மோசமான அறுவடையை வைத்தே உற்பத்தி செய்து கொள்வதற்கும், இதற்கு மாறாக ஒருவன் வாழ்நாள் முழுவதும் முட்களையும் கசப்பும் சுவையின்மையும் நச்சுத்தன்மையும் கொண்ட வித்துக்களையும் உலகில் விதைத்து கொண்டிருக்கிறான் என்றால் அவனுக்கு மறுமையில் இப்படிப்பட்ட அறுவடையே தயாராயிருக்கும். அத்துடன்
தனது முட்டாள்தனத்துக்கு ஈடுகட்டிக் கொள்வதற்கும் மோசமான அந்த அறுவடையை எரித்துவிட்டு நல்ல அறுவடையை உற்பத்தி செய்து கொள்வதற்கும் போதிய அவகாசமும் அங்கு அவனுக்கு கிடைக்காது. இதனால் அந்த மோசமான அறுவடையை வைத்தே அவன் மறுமையின் முழு வாழ்வையும் கழிக்க வேண்டியிருக்கும். அந்த அறுவடையைத்தானே அவன் உலகில் தயார் செய்திருக்கிறான். அவன் முள் விதைத்ததன் பலனாக அங்கே அவன் முள் விரிப்பிலேயே படுப்பான். அவன் விதைத்திருந்த சுவையற்ற நச்சு நிறைந்த கனிகளையே அவன் உண்ண வேண்டியிருக்கும். மறுமையில் தோல்வியும் ஏமாற்றமும் அடைதல் என்பதன் கருத்து இதுவே. மறுமைக்கு நான் கொடுத்த இதே விரிவுரை திருக்குர்ஆனிலும் ஹதீஸிலும் காணப்படுகிறது. ஒருவனின் இம்மையில் உள்ள அறிவையும் செயலையும் அடிப்படையாக கொண்டுதான் மறுமையில் அவனுக்கு வெற்றியும் தோல்வியும் நல்ல முடிவும் கெட்ட முடிவும் ஏற்படுகிறது எனும் உண்மை இதிலிருந்து தெரிகிறது. நிராகரிப்பாளனுக்கும் முஸ்லிமுக்கும் மறுமையில் ஏற்படும் வேற்றுமைக்கு காரணம். இதையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொண்டால் பின்வரும் விவரம் தானாகவே உங்களுக்கு புரிந்துவிடும். முஸ்லிம் நிராகரிப்பாளன் ஆகிய இருவரின் முடிவிலும் காரணமில்லாமல் இப்படி வேற்றுமை ஏற்பட்டு விடுவதில்லை. உண்மையில் இறுதியில் வரப்போகின்ற வேற்றுமை ஆரம்பத்தில் இருந்த வேற்றுமையின் விளைவுதான். உலக வாழ்வில் முஸ்லிமுக்கும் மற்றவனுக்கும் இடையில் அறிவிலும் செயலிலும் வேற்றுமையே இல்லை என்றால் மறுமையில் இவ்விருவரின் முடிவுகளிலும் வேற்றுமையே இருக்காது. உலக வாழ்க்கையில் ஒரு முஸ்லிம் அறிவிலும் செயலிலும் நிராகரிப்பாளனை போலவே இருந்தால் மறுமையில் நிராகரிப்பாளனுக்கு ஏற்படுவது போன்ற கதியிலிருந்து அந்த முஸ்லிம் தப்பிவிடுவது எந்த வகையிலும் சாத்தியமில்லை. கலிமா முழங்குவதன் நோக்கம் அறிவையும் செயலையும் சீர்படுத்துவது. இப்போது மீண்டும் அதே வினா எழுகிறது. எந்த நோக்கத்துக்காக கலிமா சொல்லப்படுகிறது? இந்த வினாவுக்கு நீங்கள் ஏற்கனவே முஸ்லிமுடைய முடிவுக்கும் மற்றவனுடைய முடிவுக்கும் வேற்றுமை ஏற்பட வேண்டும் என்பதற்காக கலிமா சொல்லப்படுகிறது என்று விடை கொடுத்திருந்தீர்கள். மறுமையில் ஏற்படும் முடிவு பற்றிய விளக்கத்தை கேட்டுவிட்ட பிறகு உங்கள் விடையை மீண்டும் ஆராய வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு ஏற்படும். இப்போது நீங்கள் இப்படி பதில் சொல்ல வேண்டியது ஏற்படும். இப்போது நீங்கள் இப்படி பதில் சொல்ல வேண்டி ஏற்படும். மறுமையில் மனிதனின் முடிவு நன்றாக அமைய வேண்டும் என்பதற்காக இம்மையில் அவனுடைய அறிவையும் செயலையும் நேர்மையாக்குவதுதான் கலிமா சொல்வதன் நோக்கம். மறுமையில் கனிபறிக்கும் வகையில் இம்மையில் தோட்டம் போடுவது எப்படி என்பதை இந்த கலிமா மனிதனுக்கு கற்றுத்தருகிறது. மனிதன் அந்த கலிமாவை ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் தோட்டம் போடுவதற்கான வழி அவனுக்கு தெரியாது. பின்னர் எப்படி அவன் தோட்டம் போடுவான்? மறுமையில் எதிலிருந்து அவன் கனி பறிப்பான்? மனிதன் அந்த கலிமாவை வாயளவில் சொல்லிக் கொள்கிறான். ஆனால் கலிமா சொல்லாதவர் பெற்றிருக்கின்ற அறிவுதான் அவனுக்கும் இருக்கிறது. நிராகரிப்பாளனின் செயலை போலவே அவன் செயலும் இருக்கிறது என்றால் இப்படி கலிமா சொல்வதால் எந்த பயனும் இல்லை என உங்கள் அறிவே சொல்லிவிடும். இப்படிப்பட்ட மனிதனின் முடிவு நிராகரிப்பாளனின் முடிவிலிருந்து வேறுபட வேண்டும் என்பதற்கு எந்த காரணமும் கிடையாது. வாயளவில் கலிமா சொன்னவன் தோட்டம் போடும்
வழியை கற்காதவனாவான், தோட்டம் போடாதவனாவான், வாழ்நாள் முழுவதும் முட்களையே விதைத்து கொண்டிருந்தவனாவான். வாழ்நாள் முழுவதும் முட்களையே விதைத்து கொண்டிருந்தவனாவான். அவனுக்கு மறுமையில் கனிகள் நிறைந்த சோலை கிடைக்காது. அல்லாஹ்வுக்கு அவன் எவ்வித ஊழியமும் செய்யவில்லை. இதனை நான் பல உவமைகள் கொடுத்து ஆரம்பத்தில் விளக்கியிருக்கிறேன். ஒரு வேலையை செய்வதும் செய்யாமல் இருப்பதும் ஒரே பயனை கொடுத்தால் அது பொருளற்ற வீண் வேலை. ஒரு மருந்தை குடித்த பிறகும் மருந்து குடிப்பதற்கு முன்னால் இருந்த அதே நிலை நோய்க்கு இருந்தால் அந்த மருந்து உண்மையில் மருந்தல்ல. முற்றிலும் இதே மாதிரி கலிமா சொல்கிறவனின் அறிவும் செயலும் கலிமா சொல்லாதவனின் அறிவையும் செயலையும் போலவே இருந்தால் அப்படி கலிமா சொல்வது முற்றிலும் பொருளற்றது. முஸ்லிமுக்கும் மற்றவனுக்கும் இடையே உலகியல் வாழ்விலேயே வேறுபாடு இல்லை என்றால் மறுமையில் அவர்களிடையே எப்படி வேறுபாடு ஏற்பட முடியும்? நல்ல கலிமா மனிதனுக்கு என்ன கற்றுத்தருகிறது? இப்போது இந்த கேள்வி எழுகிறது, மனிதனுக்கு கலிமா தையிபா கற்றுக் கொடுக்கின்ற அறிவு எது? அந்த அறிவை கற்றுக்கொண்ட பிறகு முஸ்லிமுடைய செயலுக்கும் மற்றவரின் செயலுக்கும் என்ன ஏற்பட்டுவிடப் போகிறது? என்ன வேறுபாடு ஏற்பட்டுவிடப் போகிறது? முதலாவது அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிதல். பாருங்கள், அந்த கலிமாவிலிருந்து உங்களுக்கு தெளிவாகக்கூடிய முதல் செய்தி நீங்கள் இறைவனின் அடிமைகள் என்பதுதான். இந்த செய்தி உங்களுக்கு தெளிவாகிவிட்டதும் நீங்கள் யாருக்கு அடிமையாக இருக்கின்றீர்களோ அவனுடைய விருப்பத்திற்கு தகுந்தபடியே நீங்கள் உலகில் செயல்படுவது இன்றியமையாதது எனும் செய்தியும் தானாகவே உங்களுக்கு தெளிவாகிவிடும். எனில் அதற்கு மாறாக நீங்கள் நடந்தால் அது உங்கள் எஜமானனுக்கு செய்யும் துரோகமாகும்.